ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கோ. இன்றைக்கி நாங்கள் செம்பருத்தி ஒன்று போடுவோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ அந்த ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இது எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த தண்ணியை அப்படியே ஒரு டம்ளரில் ஊற்றலாம். நீங்கள் எந்த டம்ளரில் வேணால் ஊற்றலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் சரி, சில்வர் டம்ளர் இருந்தாலும் சரி ஊற்றலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ் செம்பருத்தியை அப்படியே உள்ளே போடலாம். இப்போ எப்படி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போது தண்ணி எப்படி கலர் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். செம்பருத்தியில் உள்ள அந்த கலர் எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ நீங்கள் சூடாகவும் குடிச்சிக்கலாம், ஆற வச்சும் குடிச்சிக்கலாம். நீங்கள் இது குடிக்கிறது பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடம்பு வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு போகிற அந்த இரத்த ஓட்டங்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். நானுமே குடிச்சிருக்கிறேன். குடிச்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அந்த உடம்பு வெயிட் இல்லாமல் நல்லா இருக்குது. அதனால் சரி ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம், யாராவது ட்ரை பண்ணிவிட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி தான். இது இப்போ அப்படியே ஆறுனதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன். இப்போ செம்பருத்தி டீ நான் குடிக்க போகிறேன். வாங்க நீங்களுமே குடிக்கலாம். செம்பருத்தி டீ சாப்பிட்லாம் வாங்க. நல்லா இருக்குங்க. டேஸ்ட்லாம் இல்லாத மாதிரி சும்மா பச்சை தண்ணி எடுத்தா இருக்கும். ஆனால் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும் உடம்பு. இதயத்துக்கு போகிற அந்த நரம்புகள்லாம் கொழுப்பை கரைச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் இப்போ இதை டெய்லி ஒரு செம்பருத்தி பூ டெய்லி ஒன்றும் இல்லைன்னா பக்கத்தில் தான் செடியில் இருக்குது. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுட்ருக்கிறேன். சாப்பிட்டோம்னா உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரிங்களா? ஓகேங்க, நான் இன்றைக்கி செம்பருத்தி டீ போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்குமே, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கௌரிஸ்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.